إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரை அடியொற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் தாபீன்கள் தாபீன்கள் கியாமத் நாள் வரை யாரெல்லாம் அவரை சரியாக பின்பற்றி வாழ்கின்றார்களோ அவர்கள் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமைச்சார்களே, தன்னம்பிக்கையும் தாழ்வு மனப்பாங்கும் என்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கு ஒரு சில விஷயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். தாழ்வு மனப்பாங்கு தன்னம்பிக்கைன்னா உங்களுக்கு அதனுடைய வரைவிலக்கணம் தெரியும். தாழ்வு மனப்பாங்கு அப்படிங்கிறது தன்னால் எதுவுமே முடியாது, நம்ம தாழ்த்தப்பட்டவர், நம்மளை எல்லோரும் உற்று நோக்குறாங்க, நம்ம இந்த இடத்துல சாதிக்க மாட்டோம், நம்ம பேச மாட்டோம், நம்ம தவறிடுவோம், நமக்கு இது முடியாது அப்படிங்கிற ஒரு பலகீனமான எண்ணக்கரு ஒருத்தரை வாட்டி வதைச்சிக்கிட்டே இருக்கிறது. இது தாழ்வு மனப்பாங்கு. தன்னம்பிக்கைங்கிறது இன்றைக்கு இல்லாட்டியும் என்றைக்காவது என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மன உறுதி தன்னம்பிக்கைங்கிறது. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இஸ்லாமிய மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னம்பிக்கையை அழகாக நமக்கு வலியுறுத்தி சொல்லிடுறாங்க. அதுக்கு பல ஹதீதுகள் குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் நாங்கள் எடுத்து பார்க்கலாம். திர்மிதியில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீத், இவனு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீத். இந்த ஹதீதில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு பயணத்தில் அவரோடு இருக்கிறாங்க. இது திர்மிதி கிதாபில் 2514வது ஹதீதாக இருக்கிறது. அவர் சின்ன வயசில் இருக்கும்போது, பருவ வயசு அடைகிறதுக்கு முன்னாடியே அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவருடைய வாகனத்தில், அது ஒட்டகம் அல்லது கழுதை, அதில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பயணத்தில் அவருக்கு பின்னாடி உட்கார்ந்து என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அப்படி போகும்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத், மகன் உனக்கு நான் சில விஷயங்களை கற்றுத்தாரேன், அதை பற்றி பிடிச்சிக்கோ அப்படின்னு ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இஹ்ஃபலுல்லாஹ யஹ்ஃபலுக், நீ அல்லாவை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பாங்கிறாங்க. அப்படின்ற என்ன, அல்லாவை நம்ம என்ன பாதுகாக்கிறது? அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை எடுத்து நடந்துக்கோ, அல்லாஹ் ஏவின ஏவல்களை எடுத்துக்கோ, அல்லாஹ் உனக்கு தடுத்ததை விட்டு நீ எப்போவுமே விலகி நின்றுக்கோ. அப்படி செஞ்சால் யஹ்ஃபிலுல்லாஹ், அல்லாவை நீ பாதுகாத்திருக்கிற, அப்படி பாதுகாத்தா அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அப்படி சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, நீ அல்லாவை உனக்கு முன்னால் நீ என்ன செய்வ, பார்த்துக்குவ, நீ பாதுகாத்துட்டேன்னு சொன்னால், இந்த சரியாக செஞ்சிட்ட மார்க்க கடமைகளை நீ சரியாக செஞ்சிட்டேன்னு சொன்னால் அல்லாஹ் முன்னாடியே நீ பார்ப்பேங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய உதவிகள் உனக்கு வரும். நாம் மார்க்கத்தை சரியாக செஞ்சுக்கிட்டு போகிறோம்டா ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில், ஒரு கஷ்டமான ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், அல்லாஹ்வுடைய உதவிகள் நமக்கு என்ன செய்யும், வெறும் அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க, இது சால்த ஃபஸ்அல் இல்லா, நீ எதை கேட்டாலும் அல்லாஹ் கிட்ட கேளு, நீ அல்லாஹ் கிட்ட தான் உன்னுடைய தேவைகளை நீ என்ன செய்ய கேளு அப்படிங்கிறாங்க. இது அழகான ஒரு தன்னம்பிக்கை.
இன்னொரு ஆளுக்கிட்ட கை நீட்டுறதுங்கிறது அது தன்னம்பிக்கை கிடையாது. இப்போ நம்ம பார்க்கலாம், இந்த யாசகம் கேட்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, இந்த யாசகம் கேட்கக்கூடியவங்க ஒரு சர்டிஃபிகேட் வச்சுக்குவாங்க, பள்ளியால் கொடுத்துருப்பாங்க. இவருக்கு 2 கண்ணும் தெரியாது, இவருக்கு 5 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, இவருக்கு கால் ஊனமாக இருக்குது, இவர் எங்கள் ஜமாத்தை சேர்ந்தவர், இவருக்கு உதவி செய்யுங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. வழங்கிட்டா இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எனக்கு கண்ணு தெரியாது, எனக்கு கால் இல்லை, எனக்கு அப்படி இல்லை, இப்படி இல்லை, கஷ்டத்தை சொல்லி அடுத்தவங்கள்ட்ட யாசகம் கேட்குறாங்க. இவங்களுக்கு நம்முடைய சமுதாயம் என்ன செய்யுதுண்டா, ஒரு தாழ்வு மனுப்பாங்க தான் உண்டாக்கிக்கிட்டு இருக்குது. அந்த பள்ளி ஹெட்டில் என்ன சொல்கிறாங்கண்டா, அவருக்கு தாழ்வு மனுப்பான், அவரே அதை பார்த்துட்டு நமக்கு தான் இயலாது, நமக்கு முடியாது அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனுப்பாங்க உண்டாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. விளங்கிட்டா? அடுத்தது இதை காட்டி அல்லாஹ்வுடைய அந்த தன்னுடைய படைப்பில் ஏற்பட்ட குறையை காட்டி, கண்ணு தெரியா, கால் ஊனம், அப்படி இப்படி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது, எனக்கு முடியாது அப்படி என்று சொல்லி ஒரு ஆளுக்கிட்ட யாசகம் ஒருத்தர் கேட்குறாருண்டா, இன்னொரு வகையில் அவர் இறைவனை திட்டிக்கிட்டு தான் கேட்குறார். என்ன நல்லா சரியாக படைக்கலை பார்த்தீங்களா, என்ன அப்படி வச்சுட்டான் பார்த்தீங்களா, இப்படி வச்சுட்டான் பார்த்தீங்களா என்று அல்லாவை திட்டிக்கிட்டு இருக்கிறது தான் அது. இப்படி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லவே இல்லை. எந்த பள்ளி அப்படி கடிதம் கொடுக்கும்? அப்படி அதாவது கஷ்டத்தை யாசகம் கேட்குறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுக்கிறாங்க. அவர் நரக நெருப்பு தான் கேட்குறாங்கங்கிறாங்க. யாசகம் கேட்குறார் என்றால் அவர் நரக நெருப்பு தான் கேட்குறார் அப்படின்றத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் கொடுக்காம இருக்கட்டா யா ரசூலல்லாஹ் அப்படிங்கிறாங்க. அவர் நரக நெருப்பு தான் கேட்குறாங்கன்னா நாங்கள் கொடுக்காம இருக்கட்டாங்கிறாங்க. கேட்குறவன் குதிரையில் வந்தாலும் கொடுத்துட்டு போங்க, ஆனால் கேட்குறது அவர் தப்புங்கிறாங்க. கொடுக்குறது நம்முடைய மனப்பாங்க, கொடுக்குறது நம்முடைய மனப்பாங்க, ஆனால் கேட்குறவர் அவர் தப்பு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அடுத்து இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொன்னால், ஊரால் நாங்கள் ஒன்று சேர்ந்து நம்ம 4 பேர் சேர்ந்து நாமளாக அனுதாபப்பட்டு இதை செலவுக்கு வச்சுக்கோங்க, இது உங்களோட மருத்துவ செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அவர் தன்னம்பிக்கையோடு அவருடைய சுய கௌரவத்தை பாதுகாத்துட்டு தான் இருக்கணும். இன்னொரு ஹதீஸை பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், யார் திருப்திப்பட்ட நிலையில் வாழ்கிறாரோ அவர் அல்லாஹ் எப்போவுமே திருப்தியாக தான் வைப்பான். யார் தேவையோடையே அடுத்தவங்கள்ட்ட பேச தொடங்குறாரோ அவருக்கு எவ்வளோ கொட்டினாலும் தேவையாக தான் இருக்கும். அல்லாவே நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அல்லாஹ் உங்கள்கிட்ட அப்படி நடந்துக்குவான். அப்போ இந்த சஹாபாக்களை பார்த்தா அல்லாஹ் என்ன சொல்லண்டா, அவர்களை பார்த்தால் சீமான்களாக தெரிவார்கள், காட்டிக்க மாட்டாங்க. சாப்பிடாது அவருக்கு என்ன தெரியும். இப்போ நம்ம ஆட்கள் பேசும்போது தாழ்வு மனப்பாங்க எப்படி வெளிப்படுத்துவாங்கண்டா, யாசகம் கேட்காட்டியும் நம்ம ஃப்ரெண்டுக்குள்ளே நம்ம சந்திக்கிற ஒரு ஆளுக்கிட்ட ஒரு ரொம்ப வசதியான ஒருத்தர் இருப்பார், ரொம்ப கஷ்டப்படுறோம் தாங்கப்பா அப்படின்னு கேட்காமலே சொல்லுவார், சே இன்றைக்கி மகனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், சரியான கஷ்டம், என்ன செய்ய, இன்னொரு 5 லட்சம் கடன் வேறு இருக்குது, செத்துடலாம் போல இருக்கு, என்ன வாழ்க்கை அங்கே கேட்டுக்கிட்டு இருக்காருல்ல, அதுக்காக சொல்கிறேன். என்ன நோக்கம்ண்டா அவர் திரட்டும் அப்படின்ட்டு. அப்போ இந்த நிலை யார் ஒரு சிலர் இருக்கிறாங்க, கேட்டால் என்னப்பா எப்படி கேட்டா, அது என்னத்தை கேட்பேன், என்ன கஷ்டம், என்ன வாழ்க்கை, எப்படியான வேலையெல்லாம் இருக்குது தெரியுமா, ஏன் பிறந்தவன்ட்டு யோசிக்கிறேன், செத்துடலாமான்னு தோணுது. நான் கேட்குறேன், நல்லா இருக்கேன்னு சொன்னால் என்ன இப்போ உங்களுக்கு? அல்லாஹ் தஆலா சூரத்துல் துஹாவில் 11வது வசனத்தில் என்ன சொல்லண்டா, அம்மா பி நிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்திஸ், உனக்கு அல்லாஹ் தந்த நிஅமத்துக்களை வெளியில் பேசுன்னு தான் சொல்கிறாங்க, கஷ்டத்தை பேச சொல்லலை. என்ன கஷ்டமாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன? அதான் தன்னம்பிக்கை. ஏன் இந்த தாழ்வு மனப்பாங்கு வரணும்? நல்லா இருக்கோன்னு சொல்லிட்டு போங்களேன், அல்லாஹ் நல்லாவே வைப்பானே. இப்போ ஆங்கிலத்தில் ஹவ் ஆர் யூ அப்படி என்று கேட்டால் அதுக்கு பதிலே அவன் ஃபைன் தேங்க்யூ தான். அரபில் கைஃப ஹாலுக் அப்படின்னு கேட்டால் ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் தான். தமிழில் எப்படிப்பா நல்லா இருக்கிறான்னு கேட்டால் என்ன வாழ்க்கை இதுங்கிறான். இந்த பாசை என்ன செய்தேன்னா, நம்முடைய இந்த தாழ்வு மனப்பாங்க அப்படியே எல்லாரும் பேச பேச பாசையும் அப்படி தான் போச்சு.
ஹாஸ்பிட்டலில் ஒருத்தன் படுத்துக்கிட்டு இருக்கிறான். எப்படி பேக்கிறேன், நல்லா இருக்கிறியா? நல்லா இருந்தால் நான் ஏன்டா இங்கே வந்து படுக்கிறேன் அப்படின்னு. அதே ஒரு அரபிக்கிட்ட கேட்டால், எப்படிப்பா நல்லா இருக்கேன்டா? நேற்றை விட இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க, அல்ஹம்துலில்லாஹ். நேற்று எழுந்திருக்கவே முடியலை, இப்போ ரொம்ப நல்லா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நோயாளியை சந்திக்க போனால் துவா சொல்லி தராங்க. அல்லாஹும்ம ரப்பனா அஸ்ஹிபில் பஸ் வஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிர் ஸகமா. இது ஒரு துவா. பிஸ்மில்லா பிஸ்மில்லா அஸ்அலுல்லாஹ் 3 தடவை, அஸ்அலுல்லாஹல் அலீம் ரப்ப அர்ஸில் அலீம் யஷ்ஃபிக 7 தடவை சொல்கிறாங்க. இன்னொன்று இருக்குது, அதை நிறைய பேர் துவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. லா பஅஸ பிஹி தஹூர் இன்ஷா அல்லாஹ். இது துவா கிடையாது. இன்னும் சிலர் அதை துவாவை ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. நோயாளியை பார்க்க போனோன்னே லா பஅஸ பிஹி தஹூர் இன்ஷா அல்லாஹ். அர்த்தம் என்ன தெரியுமா? நோயாளிக்கிட்ட போய் உங்கள் பாசையில், ஏன்னா ரசூலுல்லாஹ் அரபு தான் பேசினாங்க, அரபு தெரிஞ்ச மக்கள். அவர் என்ன சொன்னார்? லா பஅஸ பிஹி தஹூர் இன்ஷா அல்லாஹ், சரியாகிடும், நல்லா வந்துடுவேன், எல்லாம் குணமாடி. நம்ம ஆக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு நோயாளி ஒருத்தரை போய் சந்திக்க போனோன்னு ஐயோன்னு தான் ஓடுறதே, வீட்டுக்குள்ள ஐயோ அப்படின்னு தான் ஓடுறது. அவன் போய் உட்காந்து எப்படி போய்த்தீங்க நீங்கள், நல்லா இருந்தவன் 4 பேர் வந்ததுக்கு பிறகு அப்படியே சரிஞ்சிடுவான், கழுத்து நெடுத்து ஆள் மெலிஞ்சி என்ன கோலம் இது ஐயோன்றுவான். உனக்கு தேவையா? ஒரு தாழ்வு மனப்பொங்க உண்டாக்கிட்டு தான் வர்றான். ஒரு நோயாளிக்கிட்ட போய் பூனை கடித்து ஒருத்தன் ஹாஸ்பிட்டலில் ஓட்டில் இருக்கிறான். நான் ஒரு தடவை பார்க்க போய் பக்கத்தில் இருக்கிறேன், காது கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு 7 பேர் சுற்றி இருந்து பூனை கடிச்சதை எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லை. அந்த 7 பேரும் ஆளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. இப்படி தான் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ஆளுக்கு பூனை கடிச்சு அவருக்கு பிச்சு வந்து மூத்தவே போய்த்தாருன்றான். ஆடா பாவி மவனே, இவன் இனிமேல் நம்ம சாக போகிறோம்னு நினச்சிடுவான். போனவங்கெல்லாம் ஏன் இங்கே வந்தீங்க, இந்த டாக்டரே சரியில்லை, முந்தின நாள் ஒரு ஆள் டெத்து, நீங்கள் சென்னைக்கு கொண்டு போங்க, அங்கே தான் கரெக்டாக வைத்தியம் பார்ப்பான். அவன் இருக்கிற நகையெல்லாம் விற்க வைத்திருவான். அவன் சும்மா எல்லா டாக்டரும் அந்த டேப்லெட்டு தான் கொடுக்கான். இவன் போய் இங்கே வேணாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதுக்கு இனத்துக்கு உங்களுக்கு நீங்கள் ப்ரைவேட்டாக பாருங்கள். பணம் என்னங்க பணம், அவர் கொடுக்குற மாதிரி அவர் ஒரு சதம் கொடுக்க மாட்டான். பணம் என்னங்க பணம், காசு பணம் வரும், உயிர் பணம் வருமா, வெட்டுங்க டிக்கெட்டை எடுத்துட்டு ஓடுங்கன்னு பயம் காட்டினோன்னு அவங்க ஓடிடுவான். என்னடா உங்களுக்கு நடந்துச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? ஒரு நோயாளியை பார்க்க போனால் லா பஅஸ பிஹி தஹூர் இன்ஷா அல்லாஹ், சரியாயிரும், தன்னம்பிக்கையை கொடுங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் மருந்து வேலை செய்கிறத விட மனசு வேலை செய்கிறது தான் ரொம்ப பவர்ஃபுல். அவர்கிட்ட என்ன சொல்லணும்னா, சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே சரியாயிடும். இதை விட பெரிய நோயெல்லாம் குணமடைஞ்சிட்டு போகுது. உங்களுக்கு வந்தது சின்னதுங்க, மாத்திரை சாப்பிட்டீங்களா, அதெல்லாம் குணமாட்டேன், ஒன்றும் யோசிக்காதீங்க, நல்லா வந்துடுவீங்க. 4 பேர் இப்படி சொல்ல சொல்ல அவனுக்கே சும்மா இப்போ கொஞ்சம் மூச்சு விடலாம் போல் இருக்கும்பா, கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்கம்பா. இந்த அளவுக்கு தான் இந்த எவனெல்லாம் போய் 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 அவனை பயம் காட்டுறதுனால தான் இந்த டாக்டர் மாதிரி யாரையும் அனுமதிக்கிறது. யாரும் பார்க்க வேண்டாம், தயவு செஞ்சு போய்த்துருங்க, நாங்கள் மருந்தை கொடுத்து காப்பாற்றிடுறோம். நம்ம ஆக்கள் பிரச்சனையே இதுதான். இந்த பாசையோடையும் நம்ம ஆக்களோடையும் கலந்து போன இது. ஆனால் பாருங்கள், மனுஷன்டா ஒரு நம்பிக்கை விட்டணும், சரியாயிரும், நல்லா வருவீங்க அப்படிங்கணும். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா 2 கண்ணும் தெரியாத சஹாபி. ரசூலுல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா, யாசகம் கேட்டு போங்கண்டு. அவரே வந்து சொல்கிறாரு, யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 கண்ணும் தெரியாது, பள்ளி வாசலுக்கு என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு கைடும் இல்லை, பிள்ளை குட்டியும் இல்லை, சிரமங்கள் எல்லாம் இருக்குது, ஜமாத் தொழுகைக்கு வராமல் வீட்டிலையே தொழுதுக்கலாம் அப்படின்னு மனசு சொல்லுது, என்ன செய்ய அப்படின்னாங்க. என்ன செய்வோம், நம்ம கண்ணு தெரியாதுன்னு வந்தால் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் நெகட்டிவாக 3 விஷயத்தை எடுத்து வைக்கிறார். 1 கண்ணு தெரியாது, இன்னொன்று கைடு இல்லை, 3வது சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி தனியாக வீட்டை தொலை போகிறாங்க. 3 விஷயம் சொல்கிறாங்க. 3ஐயும் திருப்பி போட்டு அடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போக விட்டுட்டு யா அப்துல்லான்னு கூப்பிட்டாங்க. இல்லை பேக்கி யார சொல்லலாம், பள்ளியில் பாங்கு சொல்கிறது வீட்டில் கேட்குதான்னு கேட்டாங்க. ஆமாம் கேட்குது யார சொல்லலாம், உன் காது நல்லா கேட்குது. கண்ணு தெரியாண்டு வந்தவருக்கு உனக்கு காது நல்லா கேட்குது. கயிறு இருக்கான்னு கேட்டாங்க. இருக்குது, கைடை விட அது நல்லது.
அவன் விட்டுட்டு ஓடிடுவான். கயிறு எப்போவுமே இருக்கும், வீட்டுக்கும் பள்ளிக்கும் ஒரு கைத்தை கட்டி வச்சுக்கோ, எப்போ அவனை வேணாலும் பிடிச்சிக்கு வந்துடலாம். நீ எங்களை விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடாது, நீ தான் நான் இல்லாட்டி இமாமத்தை செய்யணும், வந்துரு பள்ளி கண்டுட்டான். ரசூல்லா அங்கே இங்கே யுத்தத்துக்கு போனால் கண்ணு தெரியாத அந்த நபித்தோழர் தான் ஆக்டிங் ஜட்ஜ், ஆக்டிங் கைடு, அவர் அதான் ஜனாதிபதி. அவர் தான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற இடத்தில் நின்று தொழுவித்தார்கள், 2 கண்ணும் தெரியாதவர். அப்போ நெகட்டிவாக பேசினவருக்கு பாசிட்டிவாக பதில் கொடுத்தாங்க நபிகள் நான் சொல்லலாம். கண்ணு தெரியாதுன்னா கண்ணு தெரியாட்டி என்ன, காது நல்லா கேட்குதே, பொழைச்சிக்கோ, இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு போப்பா. ஏதாவது நம்ம தொழில் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும், அது செய்ய, இந்த பக்கெட்டு பண்ணு. இப்போ ஏன் அடுத்தவன்ட்ட போய் கை நட்டுறது? இது தாழ்வு மனப்பாங்க. ஒன்று நீ தாழ்த்திக்கிற, உன் கௌரவத்தை நீ இல்லாமக்காத. உனக்கும் மனிதாபிமானம் இருக்குது, உனக்கும் மனசு இருக்குது, உனக்கும் பலம் இருக்குது, உனக்கும் அல்லாஹ்வோட அருள் இருக்குது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா 93வது அத்தியாயம் 11வது வசனம், வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உன தந்த அருளை வெளியில் பேசுறேன்னு சொல்கிறான். எனக்கு முகமெல்லாம் கட்டி கட்டியாக இருக்குது, பருவி இருக்குது, சொட்டையாக இருக்குது, உடம்பெல்லாம் குளத்துக்கு போகுது, மெலிஞ்சி போகுது, கால் ஒன்று அப்படியே மரத்துக்கு போகுது, ஏழாமல் இருக்குது, இதெல்லாம் சொல்ல சொன்னான் அல்லாஹ். அதெல்லாம் நீ வச்சுக்கோ, உனக்கிட்ட என்ன நல்லா இருக்கோ அதை சொல்லு, சொல்ல சொல்ல உனக்குள்ளே பீடி போயிடும். தேடிப்பார், நமக்குள்ள 1000 நல்ல விஷயம் இருக்கும், அதை எவனுமே சொல்ல மாட்டான். அழகான வெள்ளை ஜிப்பாவோடு நான் உட்காந்துக்கிறேன், எவனாவது வந்து நல்ல பிரைட்டாக இருக்கு, நல்லா இருக்கே, அதை சொல்கிறத விட இந்த இடத்துல மை பட்டு இருக்காக்கும் என்ன மௌலவி, இந்த இடத்துல உனக்கு இதுதானாடா தெரியுது, இவ்வளோ பெரிய வெள்ளை இல்லை, ஏன் நம்ம கண்ணு அந்த பிள்ளைய மட்டுமே தேடுதுன்னு தெரியலை நமக்கு. இன்னொரு மனுஷனை தாழ்வு மனப்பாங்குக்குள்ளே தள்ளி விடுறது தான் இது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இன்சல்த ஃபஸ்அலில்லா, எதை நீ கேட்குறதுனா அல்லாஹ் கிட்ட கேள். அடுத்தவன்ட்ட கையேந்திடார், அடுத்தவன்ட்ட என்ன செய்யாத கையேந்தாது. உன் செருப்பின் வாறு அந்தாலும் அல்லாஹ் கிட்ட கேள். நீ உதவி தேடுறதா இருந்தால் அல்லாஹ்விடம் உதவி கேள். ஃபஅலம், அறிஞ்சுக்கோ மகனே, அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஉக ல யன்ஃபஉக இல்லா மா கதபல்லாஹு லக். மகனே அறிஞ்சுக்கோ, ஒட்டுமொத்த உலக சமுதாயமும் ஒன்று சேர்ந்து உனக்கு உதவி செய்ய வந்தாலும் அல்லாஹ் நாடாத உதவியை யாரும் உனக்கு செய்ய முடியாது. அடுத்தவனை நம்பி நிற்காத, நீயா ஸ்டடியாக நில்லு, எழும்பு, அடுத்தவன் தருவான், அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க. அல்லாட நாட்டத்தில் இல்லாமல் எவனும் உனக்கு உதவி செய்ய முடியாது. நீயா தைரியமாக இரு. வலவ் இஜ்தமஅத்தில் உம்மா அலா அன் யதுர்ருக ல யதுர்ருக இல்லா மா கதபல்லாஹு லக். இன்னொன்று இருக்குது, இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதி செய்ய வந்தாலும் அல்லாட எழுத்தில் இல்லாத கெடுதியை எவனும் உனக்கு செய்ய முடியாது. துணிந்து நில். எல்லோரும் வராங்க, கொல்ல போனான், பயப்படாத, எவனும் உன்னை கொல்ல முடியாது. அல்லாட எழுத்தில் இருக்கிற மட்டும்தான் உனக்கு நடக்கும். இந்த இடத்துல ஒரு காயம் பெருமண்டு மட்டும்தான் எழுதினா அந்த காயம் மட்டும்தான் ஒரு ஒன்றும் நடக்காது. எதுக்கும் பயன்படாது. எது பீலங்கிக்கு முன்னுக்கு கல்லோடு நிற்கிறான் பலஸ்தீனியன், இந்த ஹதீஸ் அவனுக்கு தெரியுது. பீரங்கிக்கு முன்னுக்கு கல்லோடு நிற்கிறான், எறியில. ஆனால் அந்த பீரங்கி அடித்து அந்த பகுதியே காலி. எல்லாம் நாடாட்டி எனக்கு ஒன்றுமே நடக்காது அப்படின்ட்டு ஒரு தைரியம் வருது பாருங்க, அதான் தன்னம்பிக்கை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம், பருவ வயசு அடையாத சின்ன குழந்தைங்க, அந்த குழந்தைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. கேட்டால் அல்லாஹ்கிட்ட கேளு, உதவி தேடினா அல்லாஹ்கிட்ட உதவி தேடு, செருப்பின் பாரம் இருந்தாலும் அல்லாஹ்கிட்ட கேளு, எல்லாரும் சேர்ந்து உனக்கு உதவி செய்ய வந்தாலும் நம்பிக்கை நிற்காத, அது நடக்காது, நீ தான் முயற்சி பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து ஒன்று அநியாயம் பண்ணி கொள்ள வந்தாலும் அநீதி செய்ய வந்தாலும் பயந்துடாத, அல்லாட நாட்டத்தில் இல்லாமல் எவனும் உனக்கு எந்த அநீதியும் செய்ய முடியாது. ருஃபிஅத்தில் அக்லாம் வ ஜுஃபத்தி சுஹுஃப், பேனைகள் உயர்த்தப்பட்டாச்சு, ஏடுகள் மூடப்பட்டாச்சு, கல்லா கதரில் நின்றுக்கோ அப்படின்னா. எழுத வேண்டியெல்லாம் எழுதி பேனை உயர்த்தப்பட்டாச்சு, ஏடு மூடப்பட்டாச்சு, எதுக்கு பயப்படுற நீ? என்ன இப்போ எழுதி முடிஞ்சுப்பா, எதுக்கு நீ பயப்படுறேங்கிறாங்க. சூரா ஹதீத்தில் 22வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும், உங்களையும் இந்த உலகத்திலேயும் நடக்கிற ஒவ்வொரு விடயங்களும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா, உங்களையெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே எழுதியாச்சுங்கிறான். தன்னம்பிக்கையை கொண்டு வா, உன்னை படைக்கிறதுக்கு முன்னாடியே எழுதியாச்சு. இன்னதாலிக்கு அலல்லாஹி யஸீர்,
இது அல்லாஹ்க்கு ரொம்ப லேசி, இது அல்லாஹ்க்கு ரொம்ப லேசி. அடுத்தது என்ன சொல்லலாம், லிகைல தஸவ் அலா மா ஃபாத்தக்கும், 23வது வசனம். உனக்கு மிஸ் பண்ணி போனதில் நீ கவலைப்படாமல் இருக்கணும் எப்படிங்கிறதுக்காக கலாகதரும் நம்பி தான் ஆகணும். ஈமான்கொள்கிற 6 அம்சத்தில் கலாகதர் உண்டா இல்லையா? அல்லாஹ்வை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, விதியை கொண்டு எதை விட்டாலும் நம்ம மூமின் கிடையாது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, உங்களில் ஒருவருக்கு உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்து அவ்வளவு தங்கத்தையும் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்தாலும் கலாகதரை கொண்டு அவர் ஈமான் கொள்ளலாட்டி அது ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னுட்டாங்க. மட்டும்தான். அப்போ கலாகதர் நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணுமா இல்லையா? இருந்தால் நீ என்ன சொல்லணும், இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விடயங்களும், நமக்குள்ளே நடக்கிற ஒவ்வொரு விடயங்களும் நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்டாச்சு. முஸ்லிம் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ், மனிதன், ஜீவன்கள் இதையெல்லாம் படைக்கிறதுக்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எழுதி முடிஞ்சுன்றான். அப்போ எதுக்கு நீ பயப்படுற? அதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லிகைல தஸவ் அலா மா ஃபாத்தக், உனக்கு மிஸ் பண்ணி போனதில் நீ கவலைப்படக்கூடாது. அப்படிதான் அண்ணா இன்னும் நமக்கு இந்த கைக்கு வந்தது இன்னொரு ஆளுக்கு போயிட்டு சே இல்லை இப்படி சொல்லாத, வரி பண்ணாத, சே எல்லாம் ஓகே, அதுக்கிடையில் இன்னொரு ஆள் போய் அதை எடுத்துட்டே, அது உனக்கு எழுதில்லை, அது உனக்கு நாடவே இல்லை. அம்புட்டுந்தான் போயிட்டே அல்ல தஃப்ரஹு பிமா ஆத்தாக்கும். அடுத்த வசனம் என்ன தெரியுமா, உனக்கு கிடைச்சதில் நீ ரொம்ப துள்ளாமல் இருக்கிறதுக்காக வேண்டி. ஏனென்றால் அல்லாஹ் அடுத்த வசனத்தை என்ன சொல்லலாம் தெரியுமா, தற்பெருமை அடிக்கக்கூடிய எவனையும் அல்லாஹ் நேசிக்கிறது இல்லைங்கிறான். அதுவும் டேஞ்சர் தான். நமக்கு சிலருக்கு சிலது கிடைக்கும், நல்ல சொத்து, கையை வச்ச லாபம், அழகு, அந்தஸ்து, வசதி இருக்கும். அதை வச்சு அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, நம்ம கையை வச்சா அப்படித்தான் அவரை பெருமையாக்கிடுவார். நம்ம அதை அந்த டைம் பார்த்து நம்ம அடிப்போம். அவனெல்லாம் முட்டை பசங்க, அவனுக்கு தெரியாது வியாபாரம் பண்ணுங்கிறது. இல்லை, உன் திறமை இல்லை, இது அல்லாஹ் உனக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறான், பெருமை அடித்து துள்ளாத, அதுவும் ஒன்று ஸ்ட்ரெஸ் ஆகிரும், அதுவும் இன்னொரு இடத்துல குப்புறா வீழ்த்திடும். அப்போ 2 விஷயத்துக்காக வேண்டியும் கலாகதரை நம்பணும் அப்படிங்கிறது சூரா ஹதீதினுடைய 22, 23, 24வது வசனம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்த விஷயமும், பேன் உயர்த்தப்பட்டாச்சு, ஏடு மூடப்பட்டாச்சு, தன்னம்பிக்கையோடு தைரியம் மாதிரி யாரையும் நம்பி நிற்காத, எவனையும் பயந்து வாழாத, நீ யார் செய்ய, நீ யா முயற்சி, தேவை வந்தால் அல்லாஹ்கிட்ட கேட்க முடியும். உனக்கு தேவை வந்தால் அல்லாஹ்கிட்ட கேட்க. முஸ்லீம் கிரந்தத்தில் 1540வது ஹதீஸாக பதிவாக்கக்கூடிய ஹதீஸில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுவும் அவருக்கு தான் சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எஹரிஸ் அலாமா என்ஃபா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, உனக்கு பிரயோசனம் தர்ற விஷயத்தில் நீ என்ன செய்ய, இன்னும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. ஒலா தஅஜஸ், எப்பவும் ஓய்ந்துடாத, இதுக்கு மேலே முடியாதுன்னு உட்காந்துடாத, செஞ்சுக்கிட்டே இரு. 1 தடவை 2 தடவை 3 தடவை ஃபெயில் ஆகும், ஒன்றும் பயப்படாத, செஞ்சுக்கிட்டே இரு. வஸ்தஈன் பில்லாஹ், அல்லாஹ்கிட்ட உதவி கேள். ஒலா தஅஜஸ், உட்காந்துடாத. ஏதாவது ஒயின் அசாபக்க ஷர்ருன், உனக்கு ஏதாவது கெடுதி நடந்துட்டுன்னு சொன்னால் நீ என்ன செய்யணும்னு சொன்னால், அல்லாஹ் நாடினது நடந்துட்டுன்னு சொல்லு. ஒலா தகுல் லவ் ஃபால்து கதாவ கதா இல்லை கான கதாவ கதா, அப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சுருந்தா அப்படி நடந்திருக்கும், இந்த வார்த்தையை சொல்லாத. இது ஒன்று பலகீனப்பட்ட தாழ்வு மனப்பாங்க இங்கே தான் வரும். மிஸ் பண்ணிட்டோம், அதை நம்ம ஆடு வாங்குறதுக்கு பதிலாக மாடு வண்டிக்கலாம், நம்ம டிஷர்ட் எடுத்து விற்கிறதுக்கு பதிலாக ஷர்ட் எடுத்து விற்கலாம். இந்த பிறநாளைக்கு அதுதான் ரொம்ப ஓடுது. மிஸ் பண்ணிட்டோம், சொல்லாத. ஒலாக்கின் குல் கத்தர் அல்லாஹு வமா ஷா ஃபஅல், என்ன நீ சொல்லணும் தெரியுமா, இதுதான் அல்லாஹ் நாடினது, எழுத்து, அதுதான் என்ன பண்ண, அவ்வளோதான். உன் மேலே குற்றம் சொல்லி, கிளைமேட் மேலே சொல்லம் சொல்லி, காற்று மேலே குற்றம் சொல்லி, ஆக்கள் மேலே குற்றம் சொல்லி ஒன்றும் நடக்காது. ஒமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யாலமுஹா, சூரத்துல் அன்ஆம் 59வது வசனம். ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாட நாட்டத்தில் இல்லாமல் கீழே விழாதுங்கிறப்ப எதுக்கு இந்த வார்த்தை வரணும் நம்மக்கிட்ட? ஒத்த வார்த்தை தான். அல்லாஹ் இதான் நாடி இருக்கான், அடுத்தும் திரும்ப முயற்சி செய்யணும். ஒரு மூமின் ஒரு பொந்தில் 2 தடவை தீண்டப்பட மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு மூமின் ஒரு பொந்தில் 2 தடவை தீண்டப்பட மாட்டான். தப்பு நடக்கிறப்போ அதே தப்பு 2வது தடவை நடந்தால் நம்ம முட்டாள். தப்பு நடக்குதில்ல, ஆஹா இனிமேல் இந்த இடத்த ஜாக்கிரதையாக போகணுமென்னா அவன் தான் மூமின். ஒரு தடவை நம்ம அடி வாங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு தடவை நம்மளுக்கு பிரச்சனை வரும், லாஸ்ட் வரும். ஒரு தடவை நம்ம ஏமாற்றப்படலாம். 2வது தடவை ஜாக்கிரதையாக இருக்கும். ஆஹா இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது இல்லை,
எழுதி வாங்கிட்டு தான் கொடுக்கணும், சாட்சி வச்சுட்டு தான் கொடுக்கணும், ஏதாவது நகையை வாங்கிட்டு தான் கொடுக்கணும். முதல்ல நம்ம மடப்பட்டம் கேட்டோமே, ஏமாற்றிட்டு போனானே. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ உனக்கு எவ்வளோ தேவை தர்றேன், அந்த பொறுமதிக்கு நகையத்தா, நீ தந்ததுக்கு அப்புறம் எடுத்துகிட்டு போப்பேன், எனக்கு எல்லாம் நேரம் இல்லை உனக்கு பின்னால் வரது, கதை முடிஞ்சு. அப்போ ஒரு மனிதன் ஒரு இடத்தில் தாக்கப்பட்டால் அதே தவறு திரும்ப நடந்தால் மூமின் கிடையாது, அந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருப்பான். இது இருக்கணும், நம்மக்கிட்ட படிச்சுக்கிட்டே போகணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்டா, தன்னம்பிக்கையோடு நம்ம என்ன செய்யணும், வாழ்ந்துட்டு போகணும். இப்போ இந்த ஹதீஸ் இன்னும் முடியலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை பாருங்கள். உனக்கு இந்த உலகமே ஒன்று சேர்ந்து வந்தாலும் ஒன்றும் கெடுதி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு வருதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. ஒன்றும் பயப்படாது, நீயா முன்னேறு, நீயா சாதிச்சுட்டு போ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஃபால்ல சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா லகீதும் ஃபியத்தன் ஃபஸ்புது வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் எதிரிகளை சந்தித்தால், நீங்கள் எதிரிகளை ஒரு கூட்டத்தை சந்திப்பீர்களாக இருந்தால் நீங்கள் முதல் உறுதியாக இருங்க. அவங்க ஆட்கள் அதிகமாக இருக்கிறாங்க, ஆயுதங்கள் இருக்கே அப்படி என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். நீங்கள் முதல் ஸ்ட்ராங்காக நம்பிக்கையோடு இருங்க. ஒதுக்குருல்லாக கசீரா, அல்லாஹுவை நீங்கள் அதிகம் நினைவு கூறுங்கள் அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய நினைவு, அல்லாஹ்வோட உதவி ஒரு மூமினுக்கு எப்போவுமே இருக்குதுங்கிற நம்பிக்கை இருக்கும்போது தான் அவன் அசைக்க முடியாமல் இருந்துச்சு. நம்ம எல்லாருமே பயான்களை கேட்குறோம், பத்ர் யுத்தத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். பத்ர் யுத்தத்தில் குறைந்த எண்ணிக்கையுடையவர்கள் கூடிய எண்ணிக்கையுடையவர்களை வென்றார்கள்டா என்ன ஆயுதம் கொண்டு போனாங்களா, அணுகுட்டு கொண்டு போனாங்களா? ஒன்றுமே கொண்டு போகலை. உடஞ்ச வாளும் கிடைச்ச குதிரையும் இருந்த ஈச்சம்பழமும் அவங்க வாழ்க்கை ரொம்ப ஏழையாக தான் போனாங்க. அதை எல்லாத்தையும் விட அவர்களுடைய மன உறுதி ரொம்ப பலமாக இருந்துச்சு. அவங்கள பார்த்தோன்னே எதிரிகள் பயந்துக்கிட்டாங்க. என்னோட இவ்வளோ ஸ்ட்ராங்காக தைரியம் வந்து என்னமோ வச்சுருப்பானுவல்லோ, ஏதோ நடக்க போகுது அப்படி என்று எதிரிக்கு பயம் வருது பாருங்கள். பயத்தை அல்லாஹ் அங்கே போட்டுருவான். நமக்குள்ள அல்லாஹ்வுடைய நினைவு இருக்கணும், நம்ம அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்கணும், தைரியம் இருக்கணும். அல்லாஹ்வோட கல்லா கதிர் இல்லாமல் எதுவுமே நடக்காது. நம்ம ரொம்ப தைரியமாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு மன பலம் நம்மக்கிட்ட என்ன செய்யணும், எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். வஅத்தீஉல்லாஹ வ ரசூலஹு, அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்க. வலா தனாஸஉ, உங்களுக்குள்ள பிரச்சனை பட்டுறாதீங்க அப்படிங்கிறான். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்க, உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துடக்கூடாது. இன்றைக்கி பிரச்சனையே தான் இந்த கருத்து வேறுபாடு தான். நமக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் போனதுனால தான் இன்றைக்கி நம்மளை பற்றிய பயமே அங்கெல்லாம் போகுது. அவன் ஆளுக்கால் அடிச்சுக்கிட்டு இருப்பான், நம்ம போட்டு ஒரு பாட்டியை போட்டு இழுக்க வேண்டியதான் வாங்கிட்டா. அப்போ நமக்குள்ள ஒற்றுமை இருக்க வேண்டும். அதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஃபதஃப்ஷலு வதذهب ரீஹுக்கும், நீங்கள் பலகீனப்பட்டுடுவீங்க, உங்களுடைய பலம் போய்விடும். நீங்கள் பிணங்கிட்டீங்கன்னா நீங்கள் பலகீனப்படுறீங்க, உங்களோட பலம் பெய்திரும். வஸ்பிரு இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிர், கஷ்டம் வரும்போது பொறுமையாக இருங்க, பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் அப்படி என்று தான் அல்லாஹ் தஆலா நேரான் சொல்லி காட்டுறான். அப்போ நமக்குள்ள பிணக்குகள் வரும்போது நம்மளை பற்றிய பயம் எதிரிகள்கிட்ட இருந்து பெய்திரும் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, யூஷகுல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அக்கலத்து இலா கஸாத்திஹாங்கிறாங்க. ஒரு சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு வாங்க ஆளுக்கு ஒரு கை போடுங்கப்பா, இதை காலி பண்ணிடுவோம் அப்படி என்று அழைப்பதை போன்று பல சமூகம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எதிராக கிளர்ந்து எழும் ஒரு நேரம் மிக சீக்கிரம் வரும்டா வாங்கிட்டா. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஹீனைதி நஹ்னு மின் கில்லத்தின் யா ரசூலல்லாஹ், அப்போ நாங்கள் ரொம்ப கம்மியாக இருப்போமா யா ரசூலல்லாஹ்ன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெல் அன்தும் அக்ஸர், இல்லைப்பா நீங்கள் தான் ரொம்ப அதிகம் இருப்பீங்க, ஆனால் உங்களை பற்றி பயத்தை எதிரிகளுடைய உள்ளத்தில் அல்லாஹ் எடுத்துட்டு வாங்குறாங்க.
அதை பாருங்கள், இந்த வசனத்தை பாருங்கள். எதிரிகளிடத்தில் நம்மளை பற்றிய பயம் இல்லாமல் போகுது. நாம் பலகீனப்படுறோம்டா நமக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் போகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம தான் அதிகமாக இப்போ இன்றைக்கி நம்ம தான் அதிகம். 1.5 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம். 150 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம். 150 கோடி முஸ்லீம்களுக்கு மேலே இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறோம். 1,75 லட்சம் பேர் கொண்ட இஸ்ரேலை அடிக்கிறான், ஒன்றும் செய்ய முடியலை. 1,75 லட்சம், அவ்வளோதான் அவனுடைய எண்ணிக்கை உலகத்திலேயே. ஒட்டுமொத்த உலகத்திலேயே யூதர்களுடைய எண்ணிக்கை என்ன? 1,75 லட்சம் தான். அவன் போட்டு ஒரு முஸ்லீம் நாட்டுக்கு போட்டு அடிக்கிறான். 150 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம், ஒன்றும் பண்ண முடியலை, ஒன்றும் செய்ய முடியலை. என்ன நடக்குது? நம்ம சிதறி கிடக்கிறோம். ஆளுக்கு ஒரு கோட்கையில் சண்டையில் நிற்கிறோம். அப்போ நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருந்தால் நம்மளை பற்றி ஒரு பயம் எதிரிக்கிட்டே இருக்கும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, உங்களை பற்றி பயத்தை எதிரிகளுடைய உள்ளத்தில் எல்லாம் எழுத்துடுவான், உங்களுக்கு வகுனுங்கிற நோய் பரவிடும்ங்கிறாங்க. இந்த வகுனுங்கிற நோயும் நம்முடைய தன்னம்பிக்கையை இழக்க வச்சு. வகுன் என்றால் என்ன யார சொல்லலான்னு கேட்டதுக்கு ஹுப்பு துன்யா வ கராஹியத்தில் மௌத்தங்க, உலக ஆசையும் மரணிக்க விருப்பம் இல்லாத பயம். மரண பயம் என்றால் இறையச்சம் உள்ளவர்கள் மௌத்துக்கு பயப்படுவாங்க, அந்த பயம் இல்லை. இது கராஹியத்துல் மௌத்து வெறுக்குது, மௌத்தாக விருப்பம் இல்லை. இல்லை நான் இன்னும் வாழணும், இன்னும் ஆளணும், இன்னும் சொத்து சேர்க்கணும். எவ்வளோ பெரிய சொத்து இருந்தாலும் அதை வச்சு திருப்தியாக வாழக்கூடிய மனநிலை வரமாட்டேங்குது. இன்னும் சேர்க்கணும், இன்னும் செய்யணும், இன்னும் செய்யணும். கஷ்டம் தான் சொல்கிறது. அது சரியில்லை, இது சரியில்லை. அம்மா பி நிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்தீஸ்ங்கிற ஒரு வார்த்தை போதும் தன்னம்பிக்கைக்கு. அல்லாஹ் உனக்கு தந்த அருளை நீ வெளியில் பேசு, நல்லா இருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். ஏதாவது இருக்கிறதுல ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி திருப்தி அடையணும். தன்னம்பிக்கை அதுதான். திடீரென்று ஒரு ஆள் ஒரு சொக்கு வந்து கீழே விழுந்துட்டார், எடுத்துக்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. டாக்டர் சொல்கிறார், மூளையில் ஒரு நரம்பு வெடிச்சிட்டு இனிமேல் உங்கள் வாப்பாட வலது காலும் வலது கையும் வேலை செய்யாது சொல்லிட்டார். அப்படியே திரும்பி பார்க்குறான், அம்மா ஓடிட்டு வராங்க. ஆம்புலன்ஸில் போனோன்னா பின்னாடி அவள் ஆட்டை பிடிச்சி ஓடி வாரான். அந்த மகன் வந்து என்ன செய்கிறான், உம்மா கிட்ட போய் என்ன செய்ய போகிறான், சொல்ல போகிறான், ஐயோ வாப்பாக்கு வலது காலும் வலது கையும் வேலை செய்ய மாட்டாத அம்மாங்கப்பான். அங்கேயே விழுந்துருவாங்க. டாக்டர் என்ன செய்கிறாரு, தம்பி நீங்கள் இருக்கு, உம்மாவை நான் பேஸ் பண்ணிக்கிறேன் வாங்க. என்னாச்சு டாக்டர்? ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, உங்கள் ஹஸ்பண்ட்ற இடது காலும் இடது கையும் நல்லா வேலை செய்யுது, மாஷா அல்லாஹ், எல்லாம் உண்டு தான். இப்படி சொல்லி பாரு, மாஷா அல்லாஹ், திருப்தி. அதுக்கு ஒன்றும் இல்லைல்ல, ஒன்றும் இல்லை. இடது கால் இடது கையும் நல்லா இருக்குது, அவர் பேசுவார், சாப்பிடுவார், எல்லாம் பண்ணுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் பிரச்சனையை சொல்கிறேன், நல்லதை சொல்லு. இதை மாற்றி சொல்லிட்டு அவள் அந்த இடத்துலையே விழுந்திருப்பா, ஐயோன்னு கத்திருப்பா. எதையாவது சொல்லும்போது அதை பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு நம்ம பழகணுமா இல்லையா? நம்ம நேற்று பார்த்தோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகள் ஆயிஷா ஃபாத்திமா நாயகி கேட்டு வந்தாங்க ஒரு அடிமையை. எனக்கு ஒரு அடிமை தாங்க வாப்பா, அப்படி தான் கேட்டு வந்தாங்க. தகவல் கிடைச்சோன்னே வீட்டுக்கே போகிறாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூங்க போகிற நேரத்தில் போகிறாங்க, படுக்கையை விரித்து தூங்க போகிற நேரத்தில், மகள் வீட்டுக்கு வந்தீங்களா, நான் இல்லாத நேரம் ஒரு அடிமை கேட்டு வந்தீங்களா, அது இனி தர முடியாது, இதை சொல்கிறதுக்கு ஜாமத்தில் போகிறாங்க. ஆனால் முடியாது, தரமாட்டேன்னு சொல்லல. அவர் இல்லை என்பதை பாசிட்டிவாக சொன்னார், நோ என்பதை எஸ்ஸாக சொல்கிறார். எப்படி சொல்கிறார் தெரியுமா, மகள் நீங்கள் கேட்டதை விட சிறந்தது கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் கேட்டதை விட சிறந்தது கொண்டு வந்திருக்கிறேன். என்ன வாப்பா? தூங்கும்போது சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர்ங்கிற திக்ர 100 தடவை 33 33 34 தடவை சொல்லிவிட்டு உடம்பில் தடவிட்டு தூங்குங்கம்மா, உடம்புல வருத்தம்லாம் சரியாயிடும். வரட்டுமா? போயிட்டு வாங்க வாப்பா. சந்தோஷமான நியூஸ். இல்லை என்பது எவ்வளோ மகிழ்ச்சியாக போய் சேருப்பார். இல்லை என்பதை எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. அப்போ தன்னம்பிக்கையை உண்டாக்குறது நம்ம கையில் இருக்குது. நம்ம பிள்ளைங்களுக்கு, பசங்களுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு உனக்கு முடியுண்டா, நீ செய்வ, நீ சாதிப்ப, நீ தாண்டா அப்படி என்று சொல்லணும். கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. இன்னொரு ஆளோட ஒப்பிட்டு பேசினா தாழ்வு மனப்பாங்கு தானாக வந்துடுது. உனக்கு முடியும், நீ செய்வ. இங்கே பாருங்கள், அந்த பின்லாந்து, இட்டாலி, இதெல்லாம் வந்து கல்வி மட்டத்தில் உயர்ந்த நாடுகள். இந்த பிரைமரி 10 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு 12 வயசு வரைக்கும் அங்கே ஸ்கூலில் சேர்க்குறதே 7 வயசில் தான். நம்ம 4 வயசு யூகேஜி எல்கேஜி ஸ்டார்ட் ஆக்கிடுவோம்.
அங்கே அவன் ஸ்கூலில் சேர்க்குறதே 7 வயசில் தான். அது வரைக்கும் பெற்றோர்களுடைய அன்பு அந்த பிள்ளைகளுக்கு தேவைன்னு அவன் கற்றுக் கொடுத்திக்கிறான். நம்ம பிள்ளைகளுக்கு அம்மா அப்பாவோட அன்பு இல்லாமலே போயிடுச்சு. காலையில் எழுதி ஆட்டாக்காரனோட போய் ஆயாவோட நின்று டீச்சரோட மல்லு கட்டி ஊட்ட வந்தோடனே புத்தகத்திலேயே குப்புறப்படுத்து காலையில் எழுப்பி திரும்பவும் ஓடுறோம். உமா அப்பா தூக்கி வச்சு அணைச்சி கட்டி பிடிச்சி வேலை செஞ்சு விளையாடி நிலாச்சோறு கதை சொல்கிறது எதுவுமே இல்லாமல் போச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்தாலும் ஃபோனை தூக்கி கொடுத்து போட்டு நம்ம டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ஃபோன்லேயே மனசை கல்லாக்கிட்டு இருக்கான். கருணை உள்ளம் இல்லாமல் போச்சு. சின்ன பிள்ளைகளை தூக்கி வச்சுக்கிட்டு கோழிக்கு தீன் போட்டு புறாவுக்கு தீன் போட்டு பிராணிகளுக்கு போட்டு ஏழை எளியர்கள் கேட்டு வந்தால் பிள்ளை கையில் கொடுத்து சலான் சொல்லுங்க காசு கொடுங்கன்னு கருணையை காட்டின நம்முடைய மூதாதையர்கள் மௌத்தாகி இப்போ உள்ளவர்கள் ஃபோனை கொடுத்து பிள்ளைகளுக்கு கேமை கொடுக்குறாங்க. எறும்பு வெறும் அடித்து சாவாடி பழங்கள் கொட்டுக்கிட்டு இருக்கும் வெட்டி நாசமாக்கு. கேம் விளையாடுனா கேமில் என்ன பப்ஜி ஃப்ரீ ஃபயர் ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தனும் 1000 பேரை கொண்டுக்கிட்டிருக்கான். ஷூட் 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 அடி மச்சான் அந்த பக்கம் மாட்டி இந்த பக்கம் மாட்டி அடி அடி கொல்லு 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 மனசு நிறைய சாவடிங்கிற எண்ணம் தான். எதுக்கு நீ சாவடிக்கிற? இந்த ஃபோனில் வர அந்த இமேஜை நீ எதுக்கு கொண்ட? அவங்க அம்மாவை திட்டினானா, உங்கள் அப்பாவை திட்டினானா, உன் சொத்தை சுரண்டினானா, உனக்கு ஏதாவது அப்பாவையை கொல்றதில்ல கொல்லுங்கிற. மோட்டர் பைக்கில் ரேஷன்னாலும் சும்மா ரோட்டில் ஓடுறதில்லை. பக்கத்தில் இருக்கிற ஒரு பைக்கை அடித்து பெரட்டிட்டு அப்படிங்கான். போலீஸ்காரன் பெரட்டி வருவான், அவனை இடித்து போட்டுட்டு ஓடு அப்படிங்க. பெட்ரோல் பங்கை நெருப்பு மூட்டி அடிச்சுட்டு இவன் பெல்ட்டி அடித்து விழுந்ததுக்கப்புறம் அங்கேருந்து வர்ற ஒரு காரை எடுத்து துப்பாக்கி எடுத்து அந்த டிரைவரை எடுத்து சுட்டு ரோட்டில் போட்டுட்டு அவன் காரை எடுத்துக்கிட்டு ரோங் வேயால் ஓடி போய் வின்னர். அதான் விஷயமே. நீ என்ன வேணும்னாலும் தப்பு பண்ணு, நீ தான் வின்னர்ன்னு இந்த உலகம் பழக்குது நம்ம பிள்ளைங்களை. அப்போ மனசு கல்லாகுது. அப்போ இப்படி பிள்ளையை பழக்கினா அவன் எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? அவன்கிட்ட எப்படி தன்னம்பிக்கை வரும்? அவன்கிட்ட நல்ல எண்ணம் பெறுமா? அநியாயம் பண்ணுறது தான் அவனுக்கு பழக்கப்படுது. பிள்ளைகளுக்கிட்டே நம்ம ஃபோனை கொடுக்காம நாம் வச்சு பழகணும். அப்போ இத்தாலியில் என்ன நடக்கிறாங்கண்டா 12 வயசு வரைக்கும் ஸ்கூலில் எக்ஸாம் நடக்கும், மார்க்ஸு கையில் கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைங்களுக்கு தெரியாது நான் என்ன மார்க்ஸ் எடுத்தேன்னு எனக்கு தெரியாது. பேரண்ட்ஸுக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டேன். பேரண்ட்ஸுக்கும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஏன் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு கேட்டேன். அது ஆசிரியர்களுக்கு பிள்ளைகளுடைய டேலண்ட் தெரியணும், அதுக்கு தான் எக்ஸாம் வைக்கிறோம். ஆசைப்பட்டு ஒரு பேரண்ட்டு போய் என் பிள்ளையோட மார்க்ஸை கொஞ்சம் பார்க்கணும் தருவீங்களான்னு கேட்டால் அந்த ஃபார்ம் எடுத்து ஃபில்லப் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு போங்கம்பாங்க. அவர் ஃபார்மை ஃபில்லப் பண்ணுவார். என் பேர், என் பிள்ளோட பேர், இண்டெக்ஸ் நம்பர்னு இருக்குது, நாங்கள் இங்கே குடியிருக்கிறோம், பிள்ளோட மார்க்ஸ் ஆகிய ஆசைப்பட்றேன்னு சிக்னல் வச்சு ஃபார்மை கொடுத்தா அது மேசைக்கு வரும், அது பரிசீலிக்கப்படும். இவருக்கு இவர் பிள்ளோட மார்க்ஸை காட்டலாமா? இவர் பிள்ளையை போட்டு அடிப்பவரா? அந்த நாட்டில் எப்படி என்றால் அவருடைய ஐடியை கொடுத்தோன்னே அவருக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பார். அந்த டாக்டருடைய ரிப்போர்ட்டு இங்கே வந்துடும் இவங்க ஃபோனுக்கு. எடுத்து அந்த ரிப்போர்ட்டில் இவர் கோவக்காரர், இவருக்கு ஹைப்பர் ஆக்டிவ், மேனியா, ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு பார்ப்பாங்க. இல்லை, அப்போ காட்டலாம். அப்போ கூப்பிட்டு எப்படி காட்டுவாங்க தெரியுமா? கண்ணாடிக்கு அந்த பக்கம் அவர் இருப்பார், முன்னாடி இருப்பாங்க. பார்த்துட்டிங்களா? போங்க, அவ்வளோ. கையில் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ சேஃப். இப்போ நம்ம ஸ்கூலில் என்ன நடக்கண்டா, உங்கள் பிள்ளை 40 எடுத்திருக்கான், அடுத்த சைட்டில் இந்த வகுப்பில் அதிகூடிய புள்ளி 98 ஒரு பையன் எடுத்திருக்கிறான், வச்சு செய்யுங்கன்னு கொடுக்குறேன். அந்த பக்கத்தில் போட்ட மார்க்ஸ் அடி வாங்கி கொடுக்கும் மார்க்ஸ். இப்போ நம்ம என்ன சொன்னால், டோ இங்கே வாடா, இங்கே வா, இங்கே வாடா, இது என்னடா இது 40, இது அது அவனும் சோத்தை திங்கிறான், நீ என்னன்னு சோறை திங்க, உனக்கு என்னடா குறை வச்சேன்? மக்கு 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 மக்குன்னு அவனை போட்டு அடின்னு அடிக்கிறான். நாளைக்கு ஸ்கூலுக்கு போனால் அவனுக்கு வயிற்று வலிக்கும். அவ்வளோதான். டாக்டர்கிட்ட ஒரு இறங்குவீங்க. நான் கேட்குறேன், எதுக்கு இந்த வேலை பார்க்கணும்? அந்த பிள்ளை இன்னொரு ஆளோட கம்பேர் பண்ணாது. அவனை பத்தையா, இவனை பத்தையா, அதை பத்தையா, அதை பத்த. நம்ம என்ன செய்யணும்னா, மகனே நீ 40 எடுத்திருக்கிற, நானே நினச்சி பார்க்கலடா 40 எடுப்பேன், அடுத்த வாட்டி இதை விட அதிகமாக எடுப்பேன், உன்னால் முடியும், போ ஜெயிச்சுக்கோ அப்படின்னு. பையன் ஸ்கூல்லேருந்து வந்திக்கான், ட்ரெஸ்ஸு கூட மாற்றலை, அம்மாவும் மகனும் சேர்ந்து ரிப்போர்ட் பார்த்துக்கிட்டு இருந்திக்காங்க. வாப்பா வந்துட்டார் வீட்டுக்குள்ளே,
வந்து பறிச்சு எடுத்துட்டு கொண்டோம். அது 20 10 15 பெல்ட்டை கலட்டிக்காரு. அம்மா சொல்லிக்கா, அல்லாக்காக நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, ஒரு அடி நீ தான் கெடுத்த ஓடு அப்படின்னு காலை பிடிச்சா நான் சொல்கிறத கேளுங்க, அடி மகனை போட்டு பின்னி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம்தான் சொல்ல விட்டீங்களா நீங்கள். அது உங்களோட பழைய உங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நான் பிள்ளோட ரிப்போர்ட் இன்னும் அடிக்கி அதுக்கடையில் அடித்து முடிஞ்சு. இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்டா, இந்த சண்டை பிடிக்கிறாங்கல்ல, 40 மார்க்ஸ் எடுத்து அப்படின்னு சண்டை பிடிக்கிறாங்க. அவங்க லட்சணத்தை ஐயம்மா கிட்ட கேட்டால் தான் தெரியும். அவங்க அதுவும் எடுக்கலை. பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணணும், உனக்கு முடியும், நீ செய்வ, நீ சாதிப்ப அப்படியே. அதான் தன்னம்பிக்கை ஊட்டுதல். தன்னம்பிக்கை, உன்னால் முடியும், நீ போடா அப்படிங்கிறது தான் தன்னம்பிக்கை. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். அவருக்கு சிட்டிசன் கொடுத்தது சுவிட்சர்லாந்து. அவர் செத்ததுக்கு அப்புறமா அவருடைய அடக்கம் பண்ணும்போது மூளையை கலட்டி மியூசியத்துக்கு எடுத்துட்டாங்க. உலகத்திலேயே மூளையை அதிகூடியதலாக யூஸ் பண்ணவர் அவர் தான். அந்த மூளையில் உள்ள மடிப்புகளை வச்சு தான் எவ்வளவு சதவீதம் பாவிச்சிருக்குங்கிறத தீர்மானிப்பாங்க. உலகத்திலே அவர் தான் கூடுதலாக மூளை யூஸ் பண்ணவராம். அவ்வளோ பவர்ஃபுல் திறமை உள்ளவர். அதை ஒரு டாக்டரை வச்சு ஜெர்மனி நாடு கடத்திக்கிட்டு போயிட்டு, அது பெரிய அந்த நாட்டுக்குள்ளேயே பெரிய சண்டை. இப்போ என்ன விஷயம்னா, இவர் சுவிஸில் இருக்கும்போது ஜெர்மனியில் ஒரு ஸ்கூலில் ஒரு ஒரு ப்ரோக்ராமுக்கு வேறு கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. லெட்டர் போகுது. அவர் அந்த ஸ்கூல் நேமை பார்த்துட்டு உடனே வர்றதாக ரிப்ளை பண்ணிட்டார். நான் உடனே இந்த ஸ்கூலுக்கு வர்றேன்ட்டார். நான் ஜெர்மனுக்கு ஒரு ப்ரோக்ராம் போனேன். அந்த ஸ்கூலில் ப்ரைமரி பிள்ளைகளுடைய கற்றல் நடவடிக்கை எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு அந்த ஸ்கூல் டீமுக்கிட்ட பர்மிஷன் எடுத்து அங்கே போகிறேன். அங்கே எழுதி போட்டிருக்குது, இந்த சம்பவத்தை எழுதி போட்டிக்கு. இவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் வீட்டுக்கே போய் பார்த்தேன் நான். சுவிஸில் பார்லிமெண்ட் பக்கத்தில் அவருடைய வீடு. அவருடைய வீட்டை மியூசியம் மாதிரி வச்சுருக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் அவர் பேசினத்தை எழுதி போட்டிக்கிறாங்க. என்ன எழுதி போட்டிக்காங்கன்னா, அந்த ப்ரோக்ராமுக்கு அவர் வரார். என்ன சொல்ல தெரியுமா, எல்லாருக்கும் அதிர்ச்சி. அந்த ஸ்கூலினுடைய பழைய மாணவன் தான் நான். எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் இங்கே தான் 1ஆம் ஆண்டு சேர்ந்தேன். கிளாஸ் 1 இங்கே தான் படித்தேன். ஆனால் ரொம்ப நாள் நிற்கலை. நான் படிக்க மாட்டேன், படிக்கிறவங்கள விட மாட்டேன். அவர்கிட்ட ஒரு குறைபாடு இருக்குது, ஹைப்பர் ஆக்டிவ். அவர் பேசினதே 3 வயசில் தான். பிந்தி பேசினவர் அவர். 3 வயசில் அவர் பேசினார். அவர் சொல்கிறாரு, நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன், நான் படிக்கவும் மாட்டேன், அடுத்தவங்களை படிக்க விடவும் மாட்டேன். ஸ்கூல்லையே என்னை நிறுத்த முடிவெடுத்துட்டாங்க. எங்கள் அம்மாவை வர சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா கிட்டே பேசிட்டாங்க, இவரை படித்து கொடுக்க எங்களால் முடியாதும்மா, இவரை தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போங்க. எங்கள் அம்மா கெஞ்சி கெஞ்சி பார்க்குறாங்க, அவங்க ஏற்றுக்கவே இல்லை. எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்தாங்க. அப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தை தான் இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு கெஸ்ட்டாக நிற்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறேன். என்ன வார்த்தை? அதை மட்டும் அப்படியே போல்ட்டாக பெரிய எழுத்தில் எழுதி அப்படியே போட்டிருக்கு. என்ன வார்த்தை சொல்லியிருப்பாங்க? நம்மக்கிட்ட இப்படி ஒரு கேஸ் அம்பிட்டா நம்ம என்ன செய்வோம்? எங்கடா என்ன சோப்பியை பிடிச்சிப்பா, இன்னைக்கு இருக்கிறா உனக்கு பூஜை அப்படின்னு. உன்னை பெற்றத்தை ஒரு தென்னை மரத்தை பெற்றிருக்கலாம், ஒரு மாடு மக்கு, இப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஐன்ஸ்டீனுடைய தாய் சொன்ன வார்த்தை, பிள்ளைய கூப்பிட்டு அன்பாக சொன்னார்கள், மகனே, இங்கே இருக்கிற டீச்சர்மாருக்கு உனக்கு படித்து தரதுக்கு தெரியாதான், வாடா செல்லம், வீட்டை போய் தரலாம். இப்போ பிள்ளை மேலே வச்சுருந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? என் பிள்ளை நல்லா வருவான், அவனுக்கு முடியாதுங்கிற வார்த்தையை நம்ம சொல்லவே கூடாதுங்கிறத முடிவெடுத்துறாங்க. அவன் நினச்ச மாதிரி அவன் சாதிச்சுட்டான். இந்த குண்டு பல்பை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன், அவர் ஸ்கூலில் படிக்கிற நேரத்தில் அவருக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. உடைச்சி பார்க்கக்கூடாது, அம்மா கிட்ட கூட்டணும். அம்மா லெட்டர் எடுத்து பிரித்து பார்க்குறான். ஆடடா, என்னடா செல்லம், நீ ரொம்ப கட்டியாமடா, இனிமேல் நீ ஸ்கூலுக்கே வர வேணாமா, நீ எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டையா அப்படின்ட்டு வச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பலை. அவர் நம்பிட்டார். அவன் வீட்டில் தான் பாடம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அம்மா செத்து போயிட்டாங்க. இவர் மின்குமிழை கண்டுபிடிக்கணுங்கிறதுல பயங்கர ஆய்வு. அவருடைய ஆய்வில் ஒரு ட்ரெயின் பொட்டியே பத்துது. ட்ரெயினில் சன்விச்சு விற்றுக்கிட்டு இருந்தவர். ட்ரெயினில் சன்விச்சு விற்கிற நேரம் சன்விச்சை விற்றுட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்காமல் அப்போ ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு பாக்ஸே பற்றி போச்சு. அப்படி ஒரு திறமை அவருக்கு. லாஸ்ட் ஆகிட்டார். அதாவது
எத்தனை தடவை ஃபெயில் ஆகிடுப்பார்னு நினைக்கிறீங்க? அந்த தன்னம்பிக்கை அவர்கிட்ட எடுக்கணும். நம்ம ஒரு வேலையை செஞ்சால் ஒரு தடவை செஞ்சு 2 தடவை செஞ்சு 3 தடவை செஞ்சால் காலால் ஒரு அடி, வேலை இல்லையா வாடா அப்படின்னு நம்ம 1 தடவை 2 தடவை 1000 தடவை 2000 தடவை இல்லை, 10,000 தடவைக்கு மேலே அவருக்கு சக்ஸஸ் இல்லை. குண்டு பல்பை கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு கான்ஃபரன்ஸில் ஒருவர் கேள்வி கேட்குறாரு, சார் நீங்கள் அப்போ 10,000 தடவை தோத்துட்டீங்களான்ட்டு. ஐ ஹேவ் நாட் ஃபெயில்டுண்டா. நான் தோக்கலையே. யார் சொன்னால்? 10,000 பல்பும் 10,000ங்கிறத கண்டுபிடிச்சேன்னு. தோல்வி என்பது ஒரு அனுபவம் என்று சொன்னவர் அவர் பின்னாடி அம்மா கிட்ட கொடுத்த அந்த லெட்டரை டாக்குமெண்ட் எடுத்து பார்க்கும்போது அதை எடுத்து படிக்கிறார். அதில் ஸ்கூல் எழுதியிருந்தது என்ன தெரியுமா? உங்கள் மகனை ஒரு நல்ல மனநல மருத்துவரிடம் காண்பிப்பது நன்று என்று எழுதி. அவரை மென்டல் என்று முடிவெடுத்திருக்கிறாங்க ஸ்கூல். ஆனால் உண்மை அதை வாசிக்கவும் இல்லை, அங்கே கொண்டு சேர்க்கவும் இல்லை. அவள் பாடம் நடத்தினா அவர் சாதிச்சு காட்டினார். தன்னம்பிக்கை தான். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தன்னம்பிக்கையை கொடுக்கணும். உனக்கு முடியும், நீ செய்வ, நீ சாதிப்பேங்க. நம்ம பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் தெரியுமா? சின்ன வயசுலேருந்து ஏறாத ஏறாத ஏறாத, தூக்காத தூக்காத, இல்லை 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 விழுந்துருவேன். பைக்கு வேண்டினா இந்த சைக்கிளில் 2 டயர் இருக்கும் இல்லை, அதை கலட்டிட்டு கொடுங்க. அதோடு கொடுத்தீங்கன்னா 10 வயசு ஆகும் அவன் மிதிக்கிறதுக்கு. முதல்ல அது 2ஐயும் கலட்டுங்க. அதுதான் நம்முடைய தன்னம்பிக்கைக்கு பிரச்சனை. இப்போ பிடிச்சிக்கிட்டு போய் இப்போ ஓட விடும். ஒரு நாள் முடியும், அடுத்த நாள் அவன் சும்மா ஓடுவான். ஒரு பிள்ளை கையில் ஒரு கிளாஸில் தண்ணியை கொடுத்து அதை கொண்டு வர சொல்லுங்க. தத்தி தத்தி நடக்கிற 1 வயசு பிள்ளை, தண்ணியை கொடுங்க, கொண்டு போய் கொடு அப்பா கிட்ட, போடா கொண்டு போய் கொடுறான். நாம் அங்கேருந்து கூப்பிடணும். வெரி குட், ரைட், கொண்டு வா, ரைட் என்று சொல்லி. தண்ணி வராது, கிளாஸ் வந்து சேரும். ஏன்னா எல்லாம் இடையில கொட்டிடும் இல்லை. அப்போ நம்ம கொடுக்குற வார்த்தை அது தன்னம்பிக்கை. உனக்கு முடியும், கொண்டு வான். இப்போ அவன் தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது திரும்பி பார்க்குறோம், யார் இவர் கையில் தண்ணியை கொடுத்த வேண்டாம், ஏன் இவர்கிட்ட கொடுத்த வேண்டாம். அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நம்ம கொண்டு போக மாட்டோம் அப்படின்னு அவனுடைய மூளை அவனை முடிச்சு போட்டும் தட்டாரண்டு போட்டுருவான் கிளாஸ் கெல்லாரன். இவர் சொல்லுவார் மந்திர வார்த்தை, நான் சொன்னேன் தானே, என் பேச்சை நீ கேட்டையா, நீ சொன்னதால தான் பிரச்சனையே. இவர் பெரிய அழுப்பேன், நான் சொன்னேன் தானே, அவன் கொண்டு வர மாட்டான்னு சொன்னேன் தானே, நீ கொடுத்த, இப்போ உடஞ்சிட்டு, என் பேச்சை கேட்டையா நீ. பிரச்சனையே நீ தான். நீ சொன்னாயே அதுதான் பிரச்சனை. நீ சொல்லாமல் இருந்திருக்கணும். நீ அவனுக்கு தன்னம்பிக்கை கொடுத்துக்கணும். வாடு வா அப்படின்னு. நான் ஒரு அரபிக் காலேஜில் முதல்வராக இருக்கிறேன். முதல்வராக இருக்கும்போது, அதில் அதிபராக இருக்கும்போது ஒரு பையன் என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இன்டர்வியூ வச்சு மார்க்ஸ் எல்லாம் வச்சு ஆள் எடுத்து முடிஞ்சு, ஒரு ஆள் வந்து நான் ஆள் எடுத்து முடிஞ்சு இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சு அப்படின்னா, இன்டர்வியூக்கு வந்தால் நீங்கள் எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்டர்வியூக்கு வந்தால் நீங்கள் எடுக்க மாட்டீங்கன்னு நல்லா தெரியும். அதுக்கு தான் இன்றைக்கி வந்தேன்றான். என்னடா நீ சொல்கிற, என்னாச்சு உனக்கு என்று கேட்டேன். அவர் பிள்ளையோட ஸ்கூல் ரிப்போர்ட்டை தர்றார், எல்லாமே 0. அவர் சொல்லார், என் பையனுக்கு ஒரு பிரச்சனை, பிறக்கும்போது ஒரு பிறப்பில் ஏற்பட்ட ஒரு விபத்து இருக்குது, ஒரு பக்கம் ஊனம், அவன் எதுலேயுமே கட்டிது இல்லை. ஸ்கூலில் எந்த படமும் மார்க்ஸ் எடுக்க மாட்டான். அவன் பேருக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கான். இப்போ வயசு 14. உங்கள் மதரசாவில் இருக்கட்டும், அவன் 5 நேரம் தொழட்டும், குர்ஆன் ஓதட்டும், இந்த மார்க்கை ஒழுங்கோடு இருக்கட்டும், கிளாஸில் வச்சுக்கோங்க. அவன் ஒன்றும் எழுத மாட்டான், அவனை நீங்கள் திட்டாமல் இருங்க. உங்களுக்கு மதரசாவுக்கு கட்டுற ஃபீஸ் இருக்கே 2 மடங்கு நான் கட்டுறோம். அவன் வசதிக்காரன். 10,000 எடுக்கிறீங்கன்னா 20,000 தரேன். என் பிள்ளைய திட்டாமல் ஒரு தொழுகையாளியாக அப்படியே மாற்றி தந்தால் போதும். இதுக்கு மேலே அவனுக்கிட்ட இல்லைன்னு சொல்ல எனக்கு மனசு வரல. நான் நிர்வாகத்துக்கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு, நிர்வாகத்துக்கிட்ட நான் சொன்ன விதமே ஏற்றுக்கொள்ள வைக்கிற மாதிரியே அவங்கள்ட்டையும் பேசினேன். நான் முடிவு எடுக்கிறேன்ட்டு. அவங்க என்ன முட்டுக்கட்டை போட்டாலும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது அல்லாஹ் நம்மளை சோதிச்சிடுவான், நம்ம எடுத்துருவோன்ட்டேன். ஆளை எடுத்தாச்சு.
இவர் வர்ற கிளாஸ் ரூமில் இருக்கும்போது ஆஃபீஸுக்கு எல்லா உஸ்தாது மறையும் வர சொல்லி அங்கே ஒரு மீட்டிங் போட்டேன். நீங்கள் எல்லோரும் கிளாஸ் எடுக்கிறீங்க, இந்த கிளாஸில் இந்த பேருடைய பையனைக்கான் யாருமே திட்டாதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அவன் என்ன எழுதிட்டு வந்தாலும் அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்கான்னு தேடுங்க. குறைஞ்சபட்சம் எழுத்து நல்லா இருக்கு, வெரி குட், நல்லா எழுதிக்கன்னு சொல்லுங்கள். பேனை வச்சு இப்படி தொடங்கியிருப்பான், வெரி குட், நீ தொடங்கியிருக்க, செஞ்சிருவேன்னு சொல்லணும். இவ்வளோ தான் நான் உஸ்தாதுமாருக்கு சொல்லிக் கொடுத்தது. இவரை ஆஃபீஸ் ரூமில் ஒரு உஸ்தாதுக்கிட்ட வச்சுட்டு காலை கூட்டத்தில் பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னேன், அல்லாஹ் பயந்துக்கோங்க, அவனை கிண்டல் பண்ணிடக்கூடாது, அவனோட நீங்கள் ஃப்ரெண்டாக இருங்க, சொல்லிக் கொடுங்க, அன்பாக பழகுங்க, உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிக் கொடுத்து. இது நடந்துட்டு வகுப்பில் அவன் படிக்கிறான். அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், இன்றைக்கி அவர் ஒரு ஹாஃபிலாக ஒரு பெரிய பள்ளியில் ஒரு 2-3000 பேர் தொழக்கூடிய ஒரு பெரிய ஜும்மா பள்ளியில் இமாமாக இருக்கிறார், ஆட்டோ ஓட்டுறார், கல்யாணம் பண்ணியிருக்கிறார், 2 குழந்தை இருக்குது. ஒவ்வொரு வாரமும் அவருக்கு ஜும்மா புக்கிங். அந்த அளவுக்கு அவர் படித்தார், அரபையை சரளமாக வாசிக்கிறார், ஹதீஸுகளை மொழிபெயர்க்கிறார், ஆங்கில அறிவு வந்துச்சு. அழுதனை வாப்பா அழுத. என்னுடைய மச்சான் ஒருத்தர் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறார். அவர் என்ன சந்திக்க மதரசாவுக்கு வந்த நேரம் அந்த பையனை கண்டுட்டு, மச்சான் இவன் எப்படி என்ன ரொம்ப கெட்டியன்றேன், பொய் சொல்கிறீங்களான்னு. அவன் கொப்பியை கொண்டாடா அப்படின்னு. கொப்பின்னா நோட் புக்கு கொண்டா பாரு, எப்படி என்ன அல்லாட உதவி, மோட்டிவேஷன். இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. உனக்கு முடியும், நீ செய்வ. அவனை திட்டலை, உனக்கு முடியாதுன்னு சொல்லலை, அவனை மக்குன்னு சொல்லலை, அவனை மாடுன்னு சொல்ல. இது என்னுடைய லைஃப்பில் நான் சாதித்து காட்டினது. ஒரு நாளும் அப்படி சொல்லாதீங்க. உனக்கு முடியும், நீ செய்வ, உன்னால் ஏலும், உனக்கு ஏலும் என்கிற தன்னம்பிக்கையை கொடுங்க. கண்டிப்பாக ஒருத்தனால் சாதிக்க முடியும். நமக்கு முடியாது என்று மூட்டை கட்டி மூலையில் வச்ச எல்லா விஷயங்களையும் எங்கேயோ ஒருத்தன் முடிச்சுக்கிட்டு தானே இருக்கிறான். ஏன் முடியாது? முடியும், இன்னும் டைம் இருக்குது, சாதிக்கலாம், செஞ்சுக்கிட்டே இருங்க. நமக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம், என்ன படிக்கணும் அதை படிங்க, நம்ம என்ன சாதிக்கணும் அதை செய்யுங்க. காலத்தில் பழியை போட்டுட்டு, சூனியத்தில் பழியை போட்டுக்கிட்டு, எவனோ ஓதி இருக்கான், எவனோ வந்துச்சான், எவனோ பொறாம பார்வை பார்த்து செஞ்சுக்கிட்டே இருங்க. லொஸ்ட்டு வரும், திரும்ப வரும், பயப்படாதீங்க. அல்லாஹ் தந்தது எடுக்கலாம். இதில் ஏதோ சிக்கல் இருக்கும், தொடர்ந்து முயற்சி செய்வோம். இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு, நாளைக்கு இல்லாட்டி அடுத்த நாள் ஜெயிப்போம், சாதிப்போம், சாதித்து காட்டுவோம், வாழ்ந்து காட்டுவோம். எவனுக்கிட்டையும் நமக்கு முடியாது, ஏலாதுன்ற கையை நிட்டக்கூடாது. எனக்கு ஏதாப்பா ஹெல்ப் பண்ண, செய்கிறது, செய்கிற, சாதிக்கிற, வெற்றுற, வாழ்கிற, ஜெயிக்கிற இந்த எண்ணம் தான் நமக்குள்ளே எப்போவுமே இருக்கணும். அந்த வார்த்தை மிதக்கணும். யூதர்களுடைய ஒரு சிஸ்டம் இருக்குது தெரியுமா? ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்குரிய சிலபஸ் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒரு யூத பெண் ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு கர்ப்பமானால் காலையில் அவள் சொல்லணும், உலகத்தை ஆளும் ஒரு தலைவனை சுமந்திருக்கிறேன் என்று சொல்லணுமா. அது அவங்க சிஸ்டம். அவன் மைண்டை எப்படி கொண்டு வராண்டால், கருவில் இருக்கும் குழந்தைக்கு கூட பலத்தை சொல்லிக் கொடு, தாயினுடைய எண்ண அலைகள் குழந்தையை தாக்கம் செலுத்தும் என்று அவன் நம்புகிறான். நாம் கருவிலிருந்து வெளியில் வந்தாலேயே, ஏண்டா இங்கே வந்து பிறந்த, நானே எதுக்கு இருக்கேன், நீயும் வந்து பிறந்துட்டேடா அப்படின்னா. நம்முடைய பழமொழிகள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. நானே எதுக்கண்டு இருக்கிறேன், நீயும் வந்து பிறந்துட்டியா, இந்த உலகத்தில் வந்து பிறந்துட்டியடா அப்படின்னு. நல்லா வந்திருக்கிற, சாதிக்க போகிற, என் பிரச்சனையெல்லாம் சரியாக்க போகிற, நீ தாண்டா ஆள் அப்படின்னு. உனக்கு முடியும் என்கிற ஒரு வார்த்தையை தைரியமாக கொடுங்க. கண்ணை பார்த்து பேசுங்க. அடுத்தவனை கம்பேர் பண்ணாதீங்க. அவனை பாரு, இவனை பாரு, யாரையும் பார்க்காத, நீ பாரு, நீ முன்னேறிட்டு போ. எப்போவுமே நம்ம பிள்ளைகளுக்கு நீ தான் ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லாதீங்க, அது தாழ்வு மனப்பாங்க கொண்டு வரும். நீ தான் ஃபஸ்ட்டு வரணும்னு சொன்னால் தாழ்வு மனப்பாங்கு வரும். 98 மார்க்ஸ் எடுத்தவன் 100 மார்க்ஸ் எடுத்தவன் பக்கத்தில் இருந்தால் அவன் அப்செட் ஆகிடுவான், ஸ்ட்ரெஸ் ஆகிடுவான். அவனுக்கு 98ங்கிறது சந்தோஷம் இல்லை. 100 எடுத்துருக்க, நம்மளை விட 2 கூட எடுத்துட்டானே, ஓ அவனுக்கு ஹைப்பர் ஆக்டிவ் மேனியா வரும், அடிப்பான், கொல்லுவான். நீ தான் ஃபஸ்ட்டு வரணும் என்று சொன்னால் தாழ்வு மனப்பாங்கு வரும். நீயும் ஃபஸ்ட்டு வரணும் என்று சொன்னால் தன்னம்பிக்கை வரும். அப்போ அடுத்தவன் நல்லா வந்ததை பற்றி அவனுக்கு பிரச்சனை இல்லை. நான் மாஷா அல்லாஹ் இப்போ கொஞ்சம் பரவாயில்லையே அப்படின்னு என் கிளாஸில் போய் அறிவிக்கிறேன். எக்ஸாம் பேப்பர்லாம் வச்சாச்சு.
ரைட். முதல்ல வகுப்பில் அதிகூடிய புள்ளி எடுத்தால நான் கூப்பிட போகிறேன், முன்னுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னால் 2 பேர் உஜாகராகிறாங்க. அந்த 2 பேரும் தான் 90 98 எடுக்கிறது. நான் இல்லாட்டி நீ என்று 2 பேர் இருக்க அந்த வகுப்பில். அவங்க 2 பேரும் உஷாராகிறான். பின் சஃப்லேருந்து ஒருத்தரை கூப்பிட்டேன். எல்லாரும் இடி உளுந்து நாம என்ன முடிஞ்சு போச்சு, எல்லாரும் அவனை பார்க்குறாங்க. அவனே நினைக்கல, நீ தாண்டா வாடாங்கிறேன். சார் நீ தாண்டா வாடா, 60 மார்க்ஸ் எடுத்திருக்கான். அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர்ண்ணா கையில் கொடுத்தேன். இவனுக்கு 60 இப்போ அவங்களுக்கு 59 தானே. மற்றவர்களை எல்லாம் கூப்பிடலை, கையில் கொண்டு போய் கொடுத்துட்டேன். சலசலப்பு வருது, நான் எதிர்பார்த்தது. அது சலசலப்பு வரணுங்கிறது நான் எதிர்பார்த்தது. என்ன சத்தம் அப்படின்றேன். அமைதியாகிட்டு திரும்ப சலசலப்பு. நான் ஒரு புக்கை வாய்ச்சிட்டு இருக்கிறேன். திரும்ப என்ன சத்தம் என்றேன். ஒருத்தன் சொல்லலாம், சார் இவனுக்கு 98 சார், எனக்கு தெரியும். இவருக்கு 95 சார், எனக்கு தெரியும். இப்போ பிள்ளைங்கெல்லாம் பார்க்க, என்னடா அமித் மௌலவி மெச்சில் பெயிலோ, 98 95 எல்லாம் தெரியுமேங்கிறாரு, 60 தான் வகுப்பில் ஃபெஸ்ட்டுங்கிறாரு. நான் அவங்களுக்கு படித்து கொடுக்கணுங்கிறது தான் இதை செஞ்சேன். ஓகே ரைட். இப்போ வாங்க 98 எடுத்து நீங்கள் வாங்க. 2 மாதத்துக்கு முன்னே நடந்த இதே எக்ஸாமில் உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ்? 95. எத்தனை கூட எடுத்துக்கிறீங்க? 3 எடுத்துக்கிறீங்க. நீங்கள் 79. இப்போ 95. எத்தனை எடுத்துக்கிறீங்க? 16. ரைட். இவர் போன முறை 30 எடுத்திருக்கிறார், இப்போ 60 எடுத்திருக்கார். 30 தாண்டி வந்தது பெருசா, 3 தாண்டி வந்தது பெருசா? இதுதான் உண்மையான மார்க்ஸ் சிஸ்டமே பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது. நீ 30 வளர்ந்திருக்கிற, இப்போ இருக்கிற கணக்கு இல்லை விஷயம். முதலிருந்து இப்போ எவ்வளோ வளர்ந்திருக்கிறங்கிறதான் விஷயமே. 0விலிருந்து ஹீரோவானதான் புகழ். பாப்பா பெரிய கோடீஸ்வரன், இவர் அதை விட கோடீஸ்வரனுங்கிறது புகழ் இல்லை, அவருக்கு அது இருந்துச்சு. இவன் 0விலிருந்து ஹீரோவாயிருக்கான். 30 மார்க்ஸ் எடுத்தவன் 60 எடுத்திக்காண்டா, அவ்வளோ படிச்சிருக்கான், 30 கூட எடுத்திக்காண்டா. நீ 95 எடுத்த, நீ 98 தான் எடுத்திக்க, 3 தான் நீ வளர்ந்துருக்கிற. யாருடா ஹீரோ? அவ்வளோதான், வகுப்பு விட்டு வெளியாயிட்ட. இதுக்கு மேலே என்ன செய்வாங்க? ஒருத்தனை இந்த அடிக்க மாட்டாங்க, அவனுக்கு மார்க்ஸு கம்மி, இவனுக்கு மார்க்ஸு கம்மி இல்லை, வளரணும். அப்போ குறைவாக எடுத்தவன் என்ன யோசிப்பான்? 100 எடுக்கணும் இல்லை, 10வது எடுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும்னா, நீ இப்போ 20 எடுத்திக்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லைடா, நீ இன்னொரு ஆளை திரும்பி பார்க்காத, அடுத்த முறை இதை விட கூட எடு, எத்தனை வேணும்னாலும் எடு, அது உன் கையில் இருக்குது. அவ்வளோதான், தன்னம்பிக்கை வந்தாச்சு. தயவு செஞ்சு நம்முடைய பிள்ளைகள்கிட்ட தன்னம்பிக்கை கொடுங்க. இன்னொரு ஆளை கம்பேர் பண்ணி, பொண்டாட்டிக்கிட்ட கம்பேர் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு கிடைக்குதா சோறண்டு பார்ப்பான். அத்தை விட்டு போனேன், உன் தங்கச்சி சமைச்சு வச்சுருந்தாடி, என்ன டேஸ்ட்டுன்னு சொல்லி பாரு, அம்புட்டு தான் அன்றைக்கு உப்பு கூடிடும். இவ்வளோ நாளாக நான் ஆக்கி தாரம் புகழல்ல, என் தங்கச்சி சாப்பாடு உனக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சா? அப்போ மனைவிக்கிட்டேயே இன்னொரு ஆளை புகழ்கிறதே தப்புன்னா குழந்தைகிட்டே சொல்லலாமா? கம்பேர் பண்ணலாமா? அவனை பாரு, இதை பாரு. இவனெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு ஒன்றை பாரு, நீ எடுத்துகிட்டு போயிட்டே முன்னேறிக்கிட்டே என்கிறது தான் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.